இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியம் சபரி தான் டைட்டில் வின்னர்னு கதறிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சைடில் ரிலீஸும் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் உங்களுக்கு அநியாயமா தெரியல, இது காமெடின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களா? அந்த ஆள் வன்மத்தில் கதறிட்டு இருக்கான். சபரி தான் டைட்டில் வின்னர், சபரி மட்டும் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, கானா வினோத்து மோசமான மனுஷன், அந்த மனுஷனுக்குலாம் ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு போட்டு வன்மத்தை ஃபுல்லாக கக்குன்னு கக்கிட்டு இருக்காரு. இதை எடுத்து இவனுங்க ஃபன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி சபரியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டானுங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. உள்ள இருந்து இது வாட்டர்மெலன் பேசுறதெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணி அதை ஃபன்னா கன்வே பண்ற அளவுக்கு இவங்க பண்றாங்கன்னா மேபி சபரியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போதைக்கு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்னு வந்து திவ்யா சபரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஆல்ரெடி நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கானா வினோத் இல்லைன்னா சபரியை வந்து புஷ் பண்ணுவாங்க, நல்லவன்ற ஒரு கேட்டகரிகளை கொண்டு வந்து இந்த சபரியை புஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தே ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, அதுதான் வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் என்ன பண்றாருன்னா சபரி தான் ஜெயிக்கிறதுக்கு தகுதியான சபரி ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக அப்படி கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி மேலே இருந்த அக்கறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா சபரியை பொறுத்த வரைக்கும் இது வாட்டர்மெலனை பொறுத்த வரைக்கும் சபரி மேலே அப்பத்துலேருந்தே ஒரு கன்சர்ன் இருக்கு. ஒன்று பார்வதி சபரி இவங்க ரெண்டு பேரும் கூட தான் ஒரு க்ளோஸாக பேசி ஒரு பழகுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது சபரிக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. அதை தவிர அதை விட அதிகமாக என்ன இருக்குன்னா இது கானா வினோத் மேலே காண்டு இருக்கு. அந்த மனுஷன் எப்படி ஜெயிச்சிடவே கூடாது, உருவ கேலி பண்ற இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு. கானா வினோத்துக்கு இதுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. என்ன இந்த ஆளு எப்போ பார்த்தாலும் சபரி வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வெளியே நடந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓட்டு கேட்டுருக்கான். ஸோ சபரிக்கு ஓட்டு போடுங்க, கானா வினோத்துக்கு ஓட்டு, இது அவர் ஜெயிச்சா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சபரி ஜெயிச்சா அவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வெளியே இருக்க விஷயத்தை வச்சு இங்கே ஓட்டே கேட்கக்கூடாது. அந்த பைத்தியம் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் பார்க்க இரிட்டேட் ஆகுது. நிறைய இடத்துல சண்டைக்கு போகிறாரு. இங்கே சண்டைக்கு போகிறது தான் இவனுக்கு ஃபன்னான ப்ரோமோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. டே அது ஃபன் இல்லடா, உண்மையிலே கானா வினோத்துக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இந்த கேமரா முன்னாடி போய் பேசுறாரு, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு சபரி ஜெயிச்சா நல்லா இருக்கும், பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றதே தப்பு. பிக் பாஸ் அதை ஸ்டாப் பண்ணோம், அவர் வந்து ஸ்டாப்பும் பண்ண மாட்டாரு. கானா வினோத் கோவப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா மற்ற பேர் வந்து இல்ல இந்த மாதிரி திவாகரை வந்து நாங்களும் ஸ்டாப் பண்ண சொல்றோம், ஆனா அவர் கேட்க மாட்டாரு. சபரியும் போய் சொல்றான் இந்த மாதிரி, அண்ணா உனக்கு வந்து என் மேல ஒரு பாசம் இருக்கு, நான் ஜெயிக்கணும்ன்ற அக்கறை இருக்கு, இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் என்னை வச்சு இதே மாதிரி பேசாது, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அதை சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த திவாகர் அதே தான் பேசிட்டு இருக்காரு, சபரி தான் டைட்டில் வினர், சபரி தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி பேசும்போது அது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து சபரி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, அதாவது இவன் வந்து ஓவராக கொஞ்சம் எப்படி 8 வாரம் கிட்ட ஒண்ணுமே பண்ணாம இங்க இருக்கானே அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் ஓகேப்பா, சபரி கேரக்டர் வைஸ் ஓகே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கேரிங்கான பர்சன் அப்படின்றதுனால அவன் கொஞ்சம் நல்லவன்றதுனால கொஞ்சம் இது பண்ண தோணுது. ஆனா இப்போ திவாகர் பண்றதாலே சபரி தூக்கி போட்டு குமாங்குத்து குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே திவாகர் பண்றதுனால சபரிக்கு ஓட்டு அதிகரிக்குமான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இரிட்டேட்டிங் தான் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சபரியை பார்த்தாலே வெறியாவது, இவனுக்கு ஏன்டா இந்த ஆள் சப்போர்ட்டுக்கு வரான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னன்னா நீ சபரிக்கு சப்போர்ட் பண்றது கூட பிரச்சனை இல்லை, இங்க கானா வினோத்தை வந்து டவுன் பண்ணி சபரியை ஏத்தணும்னு நினைக்கிறது அது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டும் பண்ண மாட்டாங்க, அதை எடுத்து ப்ரோமோலையும் போடுறாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான், இந்த நரேட்டிவ் வச்சு தலைவனை வந்து கப்பை தூக்க வைக்க போகிறாங்க. ஃபினாலே ஸ்டேஜில் வந்து சபரி டைட்டில் வின்னர் அப்படின்னு தூக்கும் போது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டேய் ஒருத்தன் 8 வாரம் எங்கே இருந்தானே தெரியலடா, எப்போ அவனுக்கு வந்து நிறைய வாரம் ஓட்டும் இல்லைடா, வெளியே போக வேண்டிய ஆள்றாவன், ஆனால் அவனை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வந்து உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணும். உண்மையிலே சொல்கிறேன், சபரி ஜெயிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் சபரி கேரக்டர் வைஸ் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் டைட்டில் வின்னர் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா சபரி பொட்டன்ஷியலாக ஒன்றுமே பண்ணலங்க. இதுக்கு விக்கல் கூட வந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது, இல்ல அரோரா ஜெயிச்சா கூட ஓகேன்னு தோணுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட சபரி போட எஃபர்ட் கம்மி தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, சபரி வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சபரி வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இவரு பார்வதி அடிச்சார் பாத்தீங்களா, அதுல இருந்து அந்த மனுஷன் இருக்கிற இடமே தெரியலங்க, ஒளிஞ்சே வாழ்ந்தாருங்க. அதாவது நாமினேஷன்ல வர மாட்டாரு, ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆக மாட்டாரு, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அது என்னன்னு கேட்க மாட்டாரு. ஸோ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட கிராஃப் வந்து அப்படியே தான் போய் ரொம்ப டவுனா தான் போயிட்டே இருந்தது. விஜய் சேதுபதி கூப்பிட்டு கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த மாதிரி வந்து சபரி இருக்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த கார் டாஸ்க்ல சபரி எழுந்து வந்தார் தெரியுமா, அந்த மொமெண்ட்ல இருந்தா சபரி டிக்கெட் டு ஃபினாலே இந்த டாஸ்க் ஓவரால் சொல்ற அந்த ஒரு வாரம் மட்டும்தான் சபரின்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றதே தெரிஞ்சுது. ஸோ ஆப்வியஸா கிட்டத்தட்ட 8 வாரம் 9 வாரம் இது வியானா என்னதான் வன்மத்தை கொட்டினாலுமே அதில் ஒரு உண்மை இருக்கு. சபரி வந்து மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அதை ஒத்துக்கலனாலும் சபரி மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் டைட்டிலுக்கு போறதை விட இது விக்ரம் மேல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். விக்ரம் வந்து நடிக்கிறான், ஆமா நடிக்கிறான் இல்லைன்னு சொல்ல, ஆனா
தான் அவன் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆயிருக்கான். அரோரா கூட பரவாயில்ல, பாதி 50 நாள் மிச்சம் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் சபரி இன்வால்மெண்ட்டே இல்லைங்க. சபரி வந்து இன்வால்வே ஆகாமல் ஒரு பயபுல வந்திருக்காரு. காரணம் என்னன்னா, இன்வால்வ் ஆனால் உன்னோட கருத்தை வைக்கணும், ஒருத்தவங்க கிட்ட மோதணும், அதுதான் பிக் பாஸ். அதனால தான் சொல்றது இன்வால்வ் ஆகணுன்றது. அப்பதான் அவன் யாருன்றது வெளியே வருங்க. புரியுதுங்களா? இப்போ சபரி நிறைய விஷயத்த உள்ளே இன்வால்வ் ஆகுதான். அவனுக்குள்ளே இருக்க கோவம், அவனுக்குள்ளே இருக்க ஒரு எண்ணம், வன்மம் எல்லாமே வெளியே வரும். ஒருத்தன் இன்வால்வ் ஆகாமே கிட்டத்தட்ட 9 வாரம் ஒரு சப்போர்ட் அப்படியே வச்சுட்டு தக்க வச்சுட்டு வந்துட்டு அவருக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு மேபி கேரக்டர் வைஸ் ஓகே இருந்தாலும் இந்த கேம் வைஸ் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது வந்து சரியாக வராது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது நியாயமாகவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே திவ்யா, விக்கல்ஸ், அரோரா இவங்கள கூட சொல்லிட்டு போயிடலாம். பட் சபரி எனக்கு என்னமோ அப்படி தோணல. எனிவேஸ் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் திவாகர் வந்து என்ன பண்ணுறாரு, கானா வினோத் வந்து எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் எதனால் பொட்டி எடுத்தார் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. இந்த திவாகர் வீட்டுக்குள்ளே இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அப்போ ஆப்வியஸாக அவருக்கு பயம் வரதானே செய்யும். இந்த மாதிரி ஆமாம் இருந்தாலும் வந்து சபரி வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான், சபரி அங்கே ஹெல்ப் பண்ணுவான், இங்கே ஹெல்ப் பண்ணுவான், அவன் நல்லவன் 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 சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூவிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படி கூவிக்கிட்டே இருக்கும் போது ஆப்வியஸாக அங்கே இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி வந்து ஓகே அப்போ இந்த மாதிரி இவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், ஸோ இவனை ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் இந்த 18 லட்சத்தை தூக்கிட்டு போவோம் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நான் கூட நினச்சேன் அரோரா பேசுனதில் இந்த மனசு வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படின்றது. சேச்சே அப்படிலாம் இல்லைங்க. திவாகரால் தான். திவாகர் உள்ளே போய் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த பீஸ் இப்படி பேசும்போது உள்ள யாரா இருந்தாலும் ஆபீஸ் இப்படி தான் யோசிக்க தோணும். ஓகே அப்ப சபரி வந்து நல்லவன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, அவன் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றான்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, இந்த ஆள் வேற திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ற பீப்புளும் சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஓட்டு ஒன்றா வரப்போகுது, ஒன்றா வந்து சபரி வின் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 50 லட்சமும் இல்லை, இந்த காசையும் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால தான் ஒரு போட்டி எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா திவாகர் பேசுகிற விஷயம் கானா வினோத்துக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அவர் சபரியை மட்டும் தூக்கி வச்சு பேசல, இது கானா வினோத்தை கீழே போட்டு அப்படி நசுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கேரக்டருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடணுமா, இவ்வளோ கேவலமான கேரக்டர் நீங்கள் ஓட்டு போடணுமா, அது மட்டும் இல்லாமல் உருவ கேலி பண்ணுற இந்த மாதிரி மனுஷன் நீங்கள் ஜெயிக்க வைக்கணுமா, இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இது அந்த டைட்டில் அடிக்கிற தகுதியான நபரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா போட்டு கிளின்னு கானா வினோத்தை கிளிக்கிறாரு. கானா வினோத்து காதல கேட்குற மாதிரியே கிளிக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த மனுஷன் ஹிட்டா வராரு, பயங்கரமா ட்ரிகர் ஆகிறாரு. இவனை ஏதாவது பண்ணடா, வெளியே மட்டும் இருந்தானே அவனை ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்டா அப்படின்ற லெவலுக்கு ஒரு சம ப்ரெஷர் ஆகுது. கானா வினோத்துக்கு உண்மையிலே ப்ரெஷர் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னால் இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது யோசிக்க தோணுது. பட் விஜய் டிவி இதை ப்ரோமோவாக எடுத்து ஒரு ஃபன்னான வேலை கன்வே பண்ணுறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அது ஃபன் இல்லைங்க. நீங்கள் ப்ரோமோவில் அந்த ஹாட் ஸ்டார் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அது ஃபன்னாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னே இல்லை. அது சீரியஸான விஷயம். திவாகர் பண்ணுறது சீரியஸான டாபிக், பேசுறது சீரியஸான டாபிக். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இவங்க ப்ரோமோவாக கன்வே பண்ணுறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு சபரிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸோட சபரிக்கு வந்து ஓட்டுகள் இருக்குது, ஸோ அரோராவோட ஓட்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது அஃபிஷியலாக சொல்கிறேன். ஸோ திவ்யா சபரி அவங்க தான் டாப் 2ல் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி திவாகர் இதே மாதிரி பேசிகிட்டே இருந்தால் இதுக்காக சபரி எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து ஓட்டுகள் குறையலாம். இல்லை திவாகர் அடக்கி வச்சாரா மேபி. ஏன்னா கானா வினோத் போனதுக்கு அப்புறம் திவாகர் இன்னும் பேசுவார் சபரிக்கு ஓட்டு போடுங்க. கானா வினோத் மக்களே போட்டி எடுத்துட்டு போயிட்டாரு, ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, நீங்க வந்து சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுவார். அவர் பேச சபரியை வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ல இல்லை டாப் 4ல தான் வச்சு 4வது இடத்துல அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்போ இந்த வாரம் எவிக்ஷன் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யார், சாண்ட்ரா தான். அரக்கியை தான் இந்த வாரம் எவிக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மிச்சம் இருக்க 5 பேரில் ஒருத்தர் வந்து போட்டி வேறு எடுத்துருவார். ஸோ அப்படின்னும் போது பார்க்கலாம், 4 பேர் இருப்பாங்க டாப் 4ல் வந்து 2 பேரில் சபரி திவ்யா இப்போதைக்கு ஓட்டிங் பேசஸில் இருக்காங்க. ஸோ இதை மீறி யார் வர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து கானா வினோத் போட்டி எடுத்ததுக்கு திவாகர் ஒரு காரணம், மெயினான காரணம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.